ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவா ஸ்டார்ட் பண்றீங்க. பாசிட்டிவா வைக்கலாமா? அப்ப பாசிட்டிவ்லயே வச்சிருங்க சார். ஓகே 1 அப்படின்னா 1 கிரேட் பண்ணினா நீ சென்டம் எக்ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எழுதியிருக்குன்னு அர்த்தம். 5 அப்படின்னா நான் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் சார் கொஸ்டின் இருந்தது. ஓகேவா? ரேட் பண்ணலாமா? ஸ்டார்ட் டைப் இன் யுவர் சேட் பாக்ஸ் 1 to 5. 1னா வெரி வெரி ஈஸி, 5னா டூ டஃப். நான் சொல்றது புரியுது? இன் பிட்வீன். ஓகே. குயிக்கா டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் இட் இன் சேட் பாக்ஸ். அப்பா discrete value வருதுடா. 1 1.5 எல்லாம் வருது. ஓகே, டைப் இட் இன் chat box that we have your valid feedback that may help us to tune your question papers further. Please type in chat box 1 to 5 rating of your CA test. 1 means too easy, 5 means too tough. In between rating also allowed. Please type in chat box quick. 1 to 5. Okay. Yes sir, good morning. 1 to 5 question paper rating kana type it in chat box. 1 not too easy, 5 not too tough. In between in the rating nal ni pannalam. Okay. I am finding the average rating 0 nu poturukan ortha. அப்ப அதையும் தாண்டியடா சிவராம். What is the meaning of 0? எழுதலையா சிவராம்? எஸ் சார், எழுதல சார். ஏன்டா எழுதல? 1 வீக் லீவ் எடுத்திருந்தேன் சார், ஃபீவர்னு. ஓகே. கண்ணா அது வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே, நம்ம எழுதலாம் வேண்டாமே. ஏன் மிஸ் பண்றீங்கன்னு தெரியல டெஸ்ட் எல்லாம். there are 8 students. ஹலோ, யூனிட் டெஸ்ட் தான் கேட்டிருக்கேன் பிரவீன். யூனிட் டெஸ்ட் தான் சாட் பாக்ஸ்ல ரேட்டிங் 1 to 5 வரைக்கும் சொல்ல சொல்லுச்சு. ஓகே, ஐ எம் ஃபைண்டிங் த மேக்ஸிமம். ஓகே பிரவீன், 3.5னா என்ன மீனிங் தெரியுமா பிரவீன்? நீ வந்து டஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி லெவல்ல எழுதியிருக்க. சரி, ஓகே ஓகே, we will discuss those things later. Shall we start on new topic? ஏன்னா இன்னைக்கு ஒரு நியூ மந்த், அதில் ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். ஐ ஹோப் ஸோ. Shall we start? Yes sir. Before that, no centum from both the classes. Okay, no centum. 9 absentees, 8 failures. Top mark 26 students first mark, 24 students second mark, 15 students third mark. இது வந்து ரிட்டன் டெஸ்ட்ல இது மாதிரி வராது. அப்ப வந்து எகைன் லிட்டில் டவுட். இது ஏதாவது ஜென்யூனா பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் குட், நோ இஷ்யூ. ஷேர் பண்ணியிருந்தா ஸ்டில் அவாய்ட் தட் ஒன். CA2ல அதே மாதிரி தான் இருக்கும். No one received the score. Am I clear? யாருக்குமே ஸ்கோர் வந்திருக்காது. Yes sir. Yes sir. செக் பண்ணிக்கோ whether you have finished all the quizzes. finish பண்ணிருக்கியான்னு பாரு. பண்ணிருந்தா அப்படின்னா within a day you will get your score. Okay? Okay, are you got any response? நீ என்ன அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா உனக்கு? No sir. எந்தெந்த क्वेश्चंस நீ அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு வந்திருக்கா? No sir. Okay. Okay. You will get it soon. Okay. Take a title. Is it my screen is visible? No sir. Okay, I'm not sure. So, okay, I'm going to start present the screen. See, whoever find the question paper tough, please approach us and clarify your doubts, because இதோட weightage 5 marks, CA2 weightage 10 mark, double the time. So அங்க அதே difficulty பண்ணக்கூடாது. I think whoever attended the quiz, அவங்களுக்கு இது எப்படி இருந்தது டெஸ்ட்? Very easy sir. Easy. If you do something, you will get something. Am I correct? Yes sir. Absolutely sir. Whoever not at all attended the quiz, they will find the இது வந்து பெரிய டஃப்பான क्वेश्चन பேப்பரா தெரிஞ்சிருக்கு. ஓகே, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது?
வந்திருக்கு. ஓகே, அப்ப நீ 3.5 ரேட்டிங் பண்ணிருக்கீங்கன்னா டஃப்க்கு நியரா இருக்கு பிரவீன். இப்படி லிசன் பண்றதுனால தான் கிளாஸ்ல நான் சொன்னது வந்து இது ஈஸி இது டஃப். நீ 3.5னா டஃப்க்கு நியரா வந்திருக்க. ஓகே 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 பிரவீன். ஓகே, நோ இஷ்யூ. We will start the class. New month, new 30 pages. இல்ல இதுல இந்த மந்த்ல எத்தனை பேஜ் இருக்கும்? 28 எவ்வளவு? 28 sir. 28 new pages available. Let me write something. Every day we will write some new things. Today we will write two theorems, Thevenin's and Norton. Okay, what? Thevenin's and Norton. So in the Thevenin's and Norton, if you spell, am I audible in both the classes? Yes, sir. Okay, Thevenin's and Norton. இது வந்து இதுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? Thevenin and Norton. Because இந்த மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேராமீட்டர் ஃபைண்ட் பண்றோம். சூப்பர் பொசிஷன்றது அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணனால we named it as a superposition theorem. பட் இதெல்லாம் வந்து ஹானரிங் சம்படி. am I correct? Yes sir. அப்ப தெவனன்றது யாரா இருக்கலாம்? இந்த தியரத்தை சொல்றோம். கிராண்ட்ஃபாதர், நம்மளோட கிராண்ட்ஃபாதர் ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்டா தான் இருப்பாரு. ஓகேவா? ஸோ அவர் இன்வென்ட் பண்ணியிருக்கார். என்ன இன்வென்ட் பண்ணியிருக்கான்றத டுடே we are going to see. எஸ், அப்ப நார்டான்ஸ் தியரம்ன்றது என்னவா இருக்கும்? அதுவும் ஒரு சயின்டிஸ்டோட நேம் ஹானரிங் தான். ஓகேவா? ஓகே, before start our discussion, I want to show one diagram in front of you. Actually we plan to give this question in unit test, but வேண்டாம் theorem போட்டுட்டு பண்ணிக்கலாம். Can anyone tell me how many meshes are available in this diagram? How many meshes available in this diagram? We can 8. 1 2 3 4 5 6 7 8. How many linear simultaneous equation I need to solve? 8 solve பண்ணனும். நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ண முடியுமா? No sir. அப்ப எதுல சால்வ் பண்ண முடியுது? manual calculation I can do, or else என்ன பண்ணலாம்? Cramer's rule பண்ணா manual calculation தான் பண்ணுவேன். வேற எதுல பண்ணலாம்? Can anyone tell me? Is it possible to simulate this? Tinkercad la simulate பண்ணலாம். Very good. Is it possible to simulate in Electric Studio? Sir, Tinkercad la முடியாது sir. Electric Studio la முடியும் sir. Very good. Because can anyone tell why it is not possible in Tinkercad? It is not unmetered. This is the current source. Current source is not available in Tinkercad. I want to tell you one more thing. The Tinkercad and Electrical Studio alone is not a simulation tools. There are some professional tools are available. Go and refer our textbook. We used to simulate with an open source software called QUCS. I think this is correct. Jaydevan sir, correct sir? QUCS the name? Jaydevan sir? Okay. The second one is the multi-sim. Multi-sim. நீ எங்க போன்ல இருக்கிற மாதிரி dual sim நினைச்சுக்காத. This is multi-sim. சார் யூஸ் பண்ணோம் சார் நாங்க. இன்ஜினியரிங் பிராக்டிஸ் இது வருது. multi-sim யூஸ் பண்ணோம் சார். multi-sim தான் யூஸ் பண்றாங்க சார். யூஸ் பண்றோம். Where? இன்ஜினியரிங் பிராக்டிஸ் அண்ட் சயின்ஸ்ல. Wow, very good, very good, very good. Multi-sim யூஸ் பண்றீங்களா அப்ப? எஸ் சார். Okay, okay. அப்ப அது சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி டெமோ வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். வெரி குட். தென் மேட்லாப்னு ஒரு டூல் இருக்கு. தென் யூ ஹேவ் PSpice. இது மாதிரி யூ ஹேவ் n number of softwares. Okay, why we are going with the help of the softwares? Can anyone tell me? ஏன் இந்த சாஃப்ட்வேர் போறோம்? Human can't compute bigger numbers within a short time. Am I correct? So computational power, if you want to solve this, you need a high computational power.
If you are a triple students, you may study some power system subject. The real scenario will be 100 cross 100 matrix எல்லாம் சாலிடா வரும். ஸோ இந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும்னா 100 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட். மேனுவலாக பண்ணால் யூ வில் கெட் மோர் எரர். ஃபார் த பர்பஸ் வி வில் யூஸ் சம் சிமுலேஷன் டூல்ஸ் டு ஒர்க் அவுட் திஸ். பட் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, why can't we provide some other solution to solve this type of scenarios அப்படின்றத ஃபைண்ட் பண்ணது தான் Thevenin's theorem. So let me take the problem statement. How will you find the value of current through 12 ohm resistor? இது மட்டும் தான் எனக்கு வேணும். Am I correct? இது மட்டும் தான் எனக்கு வேணும். So my intention is to find current through this 12 ohm resistor. So solve பண்றது it is little difficult, but if you use the computer it is very easy. Computer பொறுத்தளவுக்கு இதெல்லாம் fraction of secondsல simulate பண்ணி கொடுத்துரும். இது difficult in the sense manually solve பண்றது may be difficult னு வச்சுக்கலாம். Am I correct? Okay. Yes sir. அப்ப how we will solve this? அதுதான் the purpose of this theorem. அப்ப இந்த theorem என்ன பண்ண போகுது? It is going to do something. If you think the analysis methods and theorems will do some techniques use பண்ணி என்ன பண்ணுனா ஒரு simplest formல கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெஷ் அனலைசிஸ் ஆகட்டும், நோடல் அனாலிசிஸ், சூப்பர்பொசிஷன் தியரம் அண்ட் த ரிமைனிங் தியரம்ஸ் நம்ம படிக்க போற ஒவ்வொரு தியரத்திலையும் ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தியரம் நமக்கு அந்த பர்டிகுலர் இதை சிம்பிளிஃபை பண்ணி தரும். அப்ப இந்த தெவெனின் என்ன பண்ண போறாரு? So what I am going to do, இது ஓவராலா இந்த சிஸ்டம் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு இதை நான் சோர்ஸா கன்சிடர் பண்றேன். என்னவா கன்சிடர் பண்றேன்? சோர்ஸ். அப்ப இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? லோடு. ஓகே. அப்ப இந்த ஒரு லோடு மட்டும்தான் எனக்கு எக்ஸ்டர்னல், ரிமைனிங் எல்லாம் எனக்கு ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இன்டர்னலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஹோல் திங்க ஒரு ஈக்குவலண்டா மாத்தலாமா? ஓகே. ஈக்குவலண்டா மாத்தனா இதை என்ன ஈக்குவலண்டா மாத்தலாம்? நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸா மாத்தணும். நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் தெரியும்? வாட் ஆர் த சோர்சஸ் ஃபெமிலியர் டு அஸ்? பவர் சப்ளைல என்னதான்? அதுதான். அதுல என்னென்ன பவர் சப்ளை உனக்கு தெரியும்? மேஜரா வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் Current source. இப்ப பாரு, உனக்கு ஒரு ஒன்று சொல்றேன் பாரு. If you change the whole block into a practical voltage source, அப்படி மாத்திட்டீங்கன்னா that is Thevenin's theorem. அப்ப இது என்னவா மாத்தினா இது நார்டன்ஸ் தியரமா மாறும்? Can you tell? Current source. அவ்வளவுதான் சார். சிலபஸ் முடிஞ்சிருச்சு. என்னோட 1.5 hour task முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். What we are going to do means we are going to convert this entire thing into either practical voltage source or practical current source. But this particular thing is not called as a practical voltage source here. Instead of that, we are going to one new name called, இது வந்து இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவலண்ட். Am I correct? Yes sir. அப்ப இதுக்கு நேம் வச்சா என்ன நேம் வைப்ப? Equivalent voltage source. இவரை ஹானர் பண்ணல, இல்ல இவர் கோச்சுக்கு வரல. Thevenin ஈக்குவலண்ட் சர்க்யூட். நல்லா இருக்கா பேரு? Yes sir. வச்சுக்கலாமா? அதே பேர் வச்சுக்கலாமா? Yes sir. Very simple. The name of the equivalent circuit what we are going to convert, this is called as a Thevenin equivalent circuit. அப்ப இந்த ஃபேமிலிக்கு பேர் வச்சாச்சு. இந்த ஃபேமிலி மெம்பருக்கு நேம் வைக்கணும். அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஹலோ, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்கு என்ன Thevenin voltage. That's all. அப்ப இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? Thevenin resistor. சரி. அப்ப நான் வந்து இத அடுத்த தியரம்ல நான் மாத்துனேன்னா இப்படி மாத்தலாம். நீ தான் சொன்ன.
கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லிட்டேன், அதனால நான் இதை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நார்டன்ஸ் Norton current. ஓகே, அப்ப இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்? நார்டன்ஸ் Resistor. அவ்வளவுதான் சார், as simple as that. தியரமே முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, how to find this equivalent circuit of this Procedure. original one. Am I correct? எஸ் சார். இதை மட்டும் நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப with this idea we will proceed the further things. அப்ப கண்டிஷன் satisfy பண்ணணும். சூப்பர்பொசிஷன் தியரம் மாதிரி this theorem is also applicable for linear or non-linear. first check பண்ணணும். இது யாருக்கு மட்டும் தான் applicable? லீனியர். Linear. அப்ப நம்ம டயகிராம் லீனியரா நான்-லீனியரா? When my circuit is said to be linear, when my circuit is said to be linear, if my circuit consists of linear elements, my circuit is said to be லீனியர். அப்ப whether my circuit is linear or not? Non-linear. ஏன் non-linear சொல்றேன்? டவுட் லீனியர் சார். whether kana யாருக்கு non-linear டவுட் வருது? Me, sir. எதனால உனக்கு டவுட் வருது? நான் லீனியர் அப்படின்னா உனக்கு சிம்பிளா சொல்றேன், இதுல ஏதாவது செமி கண்டக்டர் காம்பனன்ட்ஸ் இருக்கா பாருங்க, காம்பனன்ட்ஸ் ஆர் டிவைஸ் இருக்கா பாருங்க, எல்இடி, டிரான்சிஸ்டர், டயோடு ஏதாவது இருக்கா? No, sir. நோ, ஆல் ஆர் லீனியர் எலிமெண்ட்ஸ். இந்த மூணு தான் இருக்குது, கரெக்டா? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு. ஆல் த்ரீ இஸ் செட் டு பி வாட்? லீனியர் காம்பனன்ட்ஸ். அப்ப அந்த சர்க்யூட் என்னவா தான் இருக்கும்? Linear தான். லீனியர். அந்த ஃபேமிலில இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் லீனியரா இருந்தா அந்த ஹோல் ஃபேமிலி இஸ் செட் டு பி வாட்? லீனியர் ஃபேமிலி, கரெக்டா? சோ தட் இஸ் செட் டு பி லீனியர் நெட்வொர்க். ஓகே, தென் how many terminals are available at load resistor? இங்க எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கு சார் லோட் ரெசிஸ்டர்ல? 2. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஓம்ஸ் லால ரெசிஸ்டர் கையில் எடுக்கும்போது 2 தானே இருந்துச்சு. அப்ப இட் ஹாஸ் 2 டெர்மினல்ஸ். ஓகே, தென் அதுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கோம் இப்ப? how we name those terminals? A and B. இங்க கூட மார்க் பண்ணலாம். even you can mark it nearby your load resistor as A and B. ஆனா இது A and B தான் வைக்கணுமா? XY ன்னு வைக்கலாமா? Yes, sir. இல்ல 1 2 வைக்கலாமா? shall I name it as a 1 2? Yes, sir. nothing wrong in that. இது வந்து நீ என்ன லேபிள் உனக்கு ஃபெமிலியரா இருக்கோ அதை நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தர் ப்ரொசீடிங். அப்ப this network has 2 terminal linear network with a load resistor connected in terminal A and B. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. please take a screenshot of this one, quick. அப்ப இது ஒரு லீனியர் நெட்வொர்க், ஒரு 2 டெர்மினல் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. why I am going to identify this 2 terminal? can anyone tell? எதுக்காக இந்த டெர்மினல் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? why? அப்ப இந்த டெர்மினலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத நான் என்னவா மாத்தணும்? சோர்ஸ். ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா மாத்தணும். am I correct? For the purpose, I am going to first check whether my circuit network is a linear. Then, is it possible to catch any 2 terminal from the original diagram? கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இருக்கிற work is very easy. இந்த dotted or shaded line, இந்த போர்ஷனை மட்டும் நான் என்னவா மாத்தணும்? சந்திரமுகியா மாத்தணும். கரெக்டா? இத வந்து ஒரு ஈக்குவலன்ட் டயகிராமா மாத்தணும். ஓகேவா? Voltage. மாத்தணும். ஓகே, அப்ப இத என்ன சார் பண்ணணும்? வாட் அபௌட் திஸ் லோட் ரெசிஸ்டர்? இத நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர்? No, sir. பண்ணக்கூடாது. why? So find நம்மளோட டாஸ்கே இதுதான், இததான் ஃபைண்ட் பண்ணணும். சோ அத நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த A and B அப்படியே வச்சுக்கணும். சோ தென் அப்ப இத கன்வெர்ட் பண்ணா தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும்? ப்ளீஸ் டிரா அண்ட் அன்மியூட் யுவர் கேமரா அண்ட் ஷோ த ஈக்குவலன்ட் சர்க்யூட். குயிக்கா
எல்லாரும் இந்த டாட்டர் லைன்ல என்ன இருக்குன்றத வரைஞ்சி எனக்கு கேமரால காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்கா காட்டுங்க. அந்த டயக்ராம் நீ வரைய வேண்டாம், ஈக்குவலண்டா மாத்தினா என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேமரால காட்டு பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். குயிக். ஈக்குவலண்டா டிரா பண்ணா என்ன இருக்கும்? ஆர் யூ பீப்புள் ஹேவிங் கால்குலேட்டர் அண்ட் கிளாஸ் நோட் புக் இன் யுவர் ஆக்சசபிள் ஏரியா? இருக்குதா சார் எல்லாத்திட்டையும்? எஸ் சார். இல்ல நான் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறேன் சார், இல்ல பிராபர் ஷாப்ல தலை முடி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், நான் பியூட்டி பார்லர்ல இருக்கிறேன் சார்லாம் சொல்லக்கூடாது. கமிட் ஆயிட்ட படிக்கிறேன்னு சொல்லி நோட் புக் இது இருக்கணும். குயிக்கா கேமரா ஆன் பண்ணி காட்டுங்க. வாட் இஸ் யுவர் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்? எப்படி டிரா பண்ணுவீங்க? குயிக்கா தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைஞ்சு காட்டுங்க. குயிக்கா. ஒரு கேமராவும் ஆன் ஆகலையே. எஸ், தனுஷ் காட்டுறாரு, ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கு. ரூம் லைட் போட்டு உட்காரு தனுஷ். கொஞ்சம் பவர் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல, நம்ம கண்ணு போயிடுச்சுன்னா கண்ணு அமேசான்ல கிடைக்காது. ஃபேன் ஓடுது, லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க தனுஷ். கம்ஃபர்ட்னஸ் இஸ் மோர் எசென்சியல் தேன் த கேர். உன் கண்ணு தாண்டா கண்ணா முக்கியம். லைட் போட்டிருக்கியா? அப்போ இருட்டா இருக்கு தனுஷ். ஓகே, லேப்டாப்ல ஓகே கண்ணா காட்டுங்க பார்க்கலாம். வேற யாராவது டயக்ராம் காட்டுங்க. ப்ளீஸ் டெல் யுவர் நேம் அண்ட் ஷோ யுவர் கிளாஸ் நோட். ஈக்குவலன்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டீங்களா? கௌதம் வரைஞ்சாச்சா? நிஷாந்த் வரைஞ்சாச்சா? அருண் வரைஞ்சாச்சா? கொஞ்சம் குயிக்கா காட்டுங்க. சிபி வரைஞ்சாச்சா? சுரேஷ், நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். கபிலன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்? கபிலன் அது எப்படி அது வரைஞ்சு மட்டும் காட்டுங்க. நான் எப்படி ஃபைன் பண்றதை நான் சொல்றேன். மேக் இட் ஃபாஸ்ட். டைம் இல்ல கண்ணு. குயிக்கா காட்டுங்க. என்ன கொஸ்டின் கேட்டேன், ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? தயவு செஞ்சு கிளாஸ் மூட மட்டும் மாத்திராதீங்கடா கண்ணா. இதே டெம்பர்ல கொண்டு போற மாதிரி கொண்டு போ. அப்புறம் நான் அப்படியே டிக்டேட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ உட்காந்து படிக்கணும். கவிப்பிரியா, கிளாஸ்ல நோட் இருக்கா இல்லையா கவிப்பிரியா? இல்ல நான் கேட்ட கொஸ்டின் புரியலையா? நிஷாந்த், ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் இன்டராக்ட். ஹலோ கபிலன், என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியுதா? ஓகே கபிலன், ஓகே. ஆனா வந்து ஓகே, ஆனா வோல்டேஜ் சோர்ஸும் ரெசிஸ்டரும் பேரலல் இருக்கணுமா கபிலன்? இல்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுமா கபிலன்? அப்ப லோடும் அப்ப எடுத்து கனெக்ட் பண்ணிட்டியா? அப்ப ஈக்குவல் சர்க்யூட் கொஞ்சம் தெளிவா காட்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே கபிலன், ஓகே. எனக்கு கண்ணா கிளாரிட்டியா இல்ல, பரவாயில்ல, நான் ஆன்சர் காட்டும் போது செக் பண்ணிக்கலாம். ஓகே ஆனா வேற யார்? நான் கேட்டவங்க எல்லாம் வாய் திறக்கவே இல்லையே. மைக் எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? ஹெட்போன் வியர் பண்ணிருக்கீங்களாடா? ஹலோ நிஷாந்த், அருண், கவிப்பிரியாவை கூப்பிட்டேன், 10 நிமிஷம் ஆச்சு. நோட்டை காட்டுங்கம்மா, என்ன வரைஞ்சிருக்கீங்க? நான் என்ன கொஸ்டின் கேட்டேனாலும் சொல்லுங்க, ப்ரொசீட் பண்ணலாம். ஹலோ காட்டுங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்க? தப்பானா தப்பு இல்லம்மா. we are sitting in front of you to correct the things, அவ்வளவுதான். not all the time. most of the time you people will give correct results. ஆனா எனக்கு ஒரு சோர்ஸ் மட்டும் வரைஞ்சு காட்டு. சரி, ஓகே, நான் ப்ரொசீட் பண்றேன். சொல்லுங்க. காமிக்கிறேன் சார். பேர் சொல்லுங்கண்ணா, யாரு ஆன்சர் காட்டுறீங்கன்னு. எஸ், ஓகே. சஞ்சய் கொஞ்சம் அன்ரூல் நோட் யூஸ் பண்ண ஆரம்பி சஞ்சய். ஓகே, தேங்க்யூ சஞ்சய். ஓகே சார். தேங்க்யூ சஞ்சய். பரத், ஓகே. ஆனா எனிஒன், யாராவது டிரா பண்ணிருக்கியா? ப்ளீஸ் ஷோ இட். கௌதம், பிரவீன், செல்வ கார்த்திக். ஓகே, many of them not interested to show. Okay, let me continue. Okay Kanna, so now what I am going to do, we are going to convert this particular portion into one small block. ஒரு பிளாக்கா வரைஞ்சிருக்கேன். இதோட ஈக்குவலண்ட் உள்ள என்ன இருக்குன்றதை நீ டிரா பண்ணிட்ட. இப்போ ஒரு பிளாக்கா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நேம்னா two terminal linear network. The whole thing is a linear network. This network consists of two terminal. Therefore this block is going to called as a
டூ டெர்மினல் லீனியர் நெட்வொர்க். இந்த பிளாக்குள்ள என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஒரு 100 வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு 200 ரெசிஸ்டர், ஒரு 300 கரண்ட் சோர்ஸ், எதுவா வேணாலும் இருக்கட்டும். Whatever may be, I can draw it as a single block. அப்ப இந்த ரெசிஸ்டரையும் I am going to draw it as a one block. அப்ப two blocks are available in our hand. This block is a known one, this block is the unknown one. அப்ப designer task என்ன? The designer has to find the equivalent thing what I need to keep inside this black box. Black box அப்படின்னா it is a unknown thing. அப்ப white box னா என்னது? White box னா என்னது? known thing. அப்ப இதுல எது white box? Load resistor. Load resistor is the white box. This one is the black box. There is one more term called gray box. Gray box na என்னவா இருக்கும்? யாரா சொல்ல முடியுமா? Some unknown and some known. Very good. Some unknown, some known. அப்ப இங்க இருக்கிறது only two box, black box and white box. So black box மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த black box குள்ள என்ன சார் இருக்க போகுது? That only you drawn right now. The black box going to consist of what? What? Unknowns. Equivalent. This one. This one. What is the name of this? What is the name of this one? Thevenin equivalent. Very good. Thevenin equivalent circuit. What is the family member name of the Thevenin equivalent circuit? Thevenin voltage and resistor. ஒரு மல்டிமீட்டர் எடுத்து நான் என்ன மெஷர் பண்ணா இது கிடைச்சிரும்? Voltage. இன்னொரு மல்டிமீட்டர் எடுத்து என்ன மெஷர் பண்ணா இது கிடைச்சிரும்? அவ்வளவுதான் கண்ணா. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பர்டிகுலர் டயக்ராம்ல ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு ஓம் மீட்டர் யூஸ் பண்ணா சிமுலேஷன் fraction of secondsல முடிச்சிடலாம். Am I correct? Am I correct? Yes, sir. Yes, sir. Okay. அப்ப இதோட நேம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. இதை எப்படி ஃபைன் பண்ணுன்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்ப இந்த டயக்ராம ஒன்லி சர்க்கியூட் டயக்ராமா மாத்தினா இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு 1 lakh காம்பனன்ட்ஸ் அந்த டயக்ராம்ல இருந்தாலும் 1 lakh 0 போட்டுக்கோ, அவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருந்தாலும் the equivalent circuit consists of how many components, sir? 3 components. Only three. One voltage source, one Thevenin resistance and one load resistor. இது எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சர்ல யார் மட்டும்தான் இருப்பா சார்? only these 3 elements, but the value of these 3 elements will get differ. Okay, yes. Now how we are going to find the VTH and RTH? Before that, please write the definition of the Thevenin's theorem and slice the definition and find the synonym and tell to me, then we will proceed. Please write. Yes, have you finished? No, sir. பேனா வந்து எல்லாரும் எங்க வச்சு கை வச்சு எழுதுறீங்க? நிப்லையா இல்ல நிப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்களா? தள்ளி வந்தீங்கன்னா இது வந்து 5 செகண்ட்ஸ்ல எழுதுற ஸ்டேட்மெண்ட். அப்படி பேனா பறக்கணும். அதுக்குன்னு வந்து கோழி எல்லாம் கூட்டிட்டு வந்து கிறுக்க கூடாது. நோட்ல கோழி கிறுக்க கூடாது. ஓகேவா? ஹியூமன் எழுதுற மாதிரி இருக்கணும் நோட் புக்கை பார்த்தா. ஓகேவா? பெட் அனிமல்ஸ் வச்சு எழுதக்கூடாது நம்ம நோட்டை. ஓகே, shall we slice the statement? This is first slice. Second slice எங்க சார் போடலாம்? குயிக்கா சொல்லுங்க சார். செகண்ட் ஸ்லைஸ் இங்க. ஓகே, replaced by a single. ஒரு மீனிங்கா ஸ்லைஸ் பண்ணா இது first slice, second slice, third slice. Okay, what is the meaning of the first slice? Meaning of the first slice is
whatever the example we have seen today. Pathama? Yes, sir. Am I correct? Whether the circuit has two terminal, Yes, sir. whether the sir. circuit is a linear network, Yes, Yes, sir. sir. Yes, sir. whether the circuit consists of number of voltage. Kana in the slice actually inge ponu kana inge ponu, sorry, first slice inge ponu. Whether that particular circuit consists of voltage sources, current sources and resistance in it. Yes, sir. Okay, I will ask you one thing. Is it mandatory to have all the time voltage sources and current sources and resistances? Need not to be. Need not to be. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கலாம், ஒரு ரெசிஸ்டர் இருக்கலாம். ஓகே, ஒரு கரண்ட் சோர்ஸ், ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கலாம். Or else one voltage source, one current source மட்டும் இருக்கலாம். Am I correct? Yes, Yes, sir. sir. Hello, am I correct? But at least ஒரு ரெசிஸ்டர் இருக்கணும். வெறும் வோல்டேஜ் சோர்ஸ், வெறும் கரண்ட் சோர்ஸ் இருந்தா வேலை நடக்காது. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா. But if it is a practical voltage source, it is acceptable. You can convert it because ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் எலிமெண்ட் இருக்கணும். Because Thevenin equivalent circuitல one source அது கூட என்ன இருக்கும்? Along with என்ன இருக்கும்? Resistance. ஒரு ரெசிஸ்டர் இருக்கணும். Okay. Then find the second slice. What is the meaning of the second slice? Can anyone explain what it is? Can be replaced by a single equivalent circuit. Am I correct? Yes, Yes, sir. sir. What is a single equivalent circuit? What is a single equivalent circuit? Two terminal. Thevenin voltage source. Thevenin equivalent circuit is the Voltage. equivalent circuit. Okay, that is okay. What it consists of? What it consists of? Thevenin One voltage. single voltage source Series with in resistor. series with one resistor. Resistor. கண்ணா இந்த டெஃபினேஷனை ஒரு 25 தடவை படிச்சு மனப்பாடம் பண்ணணுமா, இல்ல இந்த டயக்ராம மனசுல வச்சுட்டு எழுதலாமா? diagram. Diagram. மனசுல வச்சுட்டு எழுதணும். அப்பதான் நீ இன்ஜினியரா மாறிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இது வந்து என்னோட கிவன் நெட்வொர்க், இதை வரைஞ்சிக்கணும். தென் இது கன்வெர்ட் பண்ணதை இதுன்னு வரையணும். அப்ப டெஃபினேஷன் கீழே இந்த டயக்ராம் வரைஞ்சா ஆப்டா இருக்குமா? Yes, sir. Okay, okay. If they are asking in 2 mark question, along with the definition, if you draw these two blocks, they won't read the statement at all. Simply they will give the mark and they will move. Even if you attend the interview, if you write this much bigger sentence, interviewer won't have interest to read the sentence. Instead of that, if you draw block diagram like this, he will be very happy. அவர் இன்டர்வியூ முடிஞ்சு போகும்போது அதே கார்ல உன்னை வச்சு கூட்டிட்டு போயிடுவார். ஏன்னு சொல்லு? வெரி நெக்ஸ்ட் டே வேற கம்பெனி வந்து நீ செலக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும். Am I correct? Yes, Am I sir. correct, sir? Yes, sir. அவர் கார்லயே போறதா இல்ல அதுக்கப்புறம் ட்ரெயின் புக் பண்ணி போறதான்றது up to you. Please take a screenshot of this one. This one already you told. நீ தான் பேர் வச்ச, கடைசியில் இங்க வந்து பார்த்தா அந்த பேர் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. Am I correct? So the equivalent circuit present inside this black box is this one. Now it become a what? White box ஆயிடுச்சு. But in the value எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? அது still is the question. Am I correct? Yes, sir. But how to measure you know? How to measure you know? இதுக்கு வோல்ட் மீட்டர் வேணும், இதுக்கு என்ன வேணும்? Ohm meter. Ohm meter வேணும். Okay. Now a little depth. சார் இது எதுவோ ஒரு இதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ்னு சொல்றீங்க சார். எஸ் சார். இதை நான் வந்து ஒரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணு சார். இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம ஃபைன் பண்றதுக்காக லைக் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இந்த 2 டெர்மினல் லீனியர் நெட்வொர்க்ன்றது நம்மளோட ஒரிஜினல் நெட்வொர்க். இதை நான் தெவெனின் நெட்வொர்க்கா மாத்தினாதான் என்னோட பர்பஸ் சால்வ் ஆகும். இது வந்து என்னோட ஒரிஜினல் நெட்வொர்க். இதுக்குள்ள என்னோட நம்பர் ஆஃப் சோர்சஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இப்ப பிரசன்ட்ல இருக்கு. ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் இன்டு எ தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா. நவ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட். ஓகே சார். அப்ப இதுல ஏதோ ஒண்ணு ஆப்சண்டா இருக்கு.
டெர்மினல் ஏபின்னு ஒன்று இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இதுல ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆயிருந்தது. am I correct? Yes, sir. Yes, sir. Noted, நான் sir. என்ன பண்ணணும், in my very first step I need to do what? Remove the Load resistor. load resistor. இப்போ நான் load resistor ரிமூவ் பண்ணிட்டால் இந்த சர்க்யூட் என்ன சர்க்யூட்? ஓபன் சர்க்யூட்டா இல்ல க்ளோஸ்டு சர்க்யூட்டா இல்ல ஷார்ட் சர்க்யூட்டா? Open. இந்த கண்டிஷன்ல if I connect a voltmeter across this, இந்த வோல்ட்மீட்டரோட ரீடிங் என்ன பேர் வைப்பேன்? Equal to source voltage. The Thevenin voltage. அது ஓகே. இதுக்கு இன்னொரு நேம் வைக்கலாம். இது ஒரு ஓபனா இருக்க கண்டிஷன்ல வோல்டேஜ் மெஷர் பண்றதுனால இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். VS. open circuit. Open circuit voltage. Am I correct? Am I correct? Yes, So whenever you find any diagram, if you want to convert into a Thevenin equivalent circuit, find the terminal, remove the load, connect the voltmeter, measure the open circuit voltage, then give the new name as a Thevenin voltage. இங்க என்ன ரீடிங் வருது எடுத்து இங்க எழுதிரு. வேலை முடிஞ்சிருச்சா? Yes, sir. Thevenin voltage கண்டுபிடிச்சாச்சு. That is called open circuit voltage across the given open terminal. Okay, voltage கண்டுபிடிச்சாச்சு. ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு அக்ராஸா என்ன கனெக்ட் பண்ணணும்? ஓம் மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பிரிகாஷன் சொல்லியிருக்கோம் ஓம்ஸ் லால. ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணி செப்பரேட்டா வச்சு அதோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண சொன்னோம். why Find resistance value. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கும் போது சோர்ஸோட எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணணும்? Remove. I need to nullify or zero down the effect of the sources present inside this network. How we will zero down or nullify the effect of the sources? If I have voltage source, I will make as a short circuit. If I have a current source, what I have to do? Open circuit. Make it as a open circuit. இதை ரிமூவ் பண்ணிடணும். Am I correct? Yes, sir. Yes, sir. இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்ச சூப்பர் பொசிஷன்லயே படிச்சிட்டோம். அப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். யூ நீட் டு replace the energy sources. Energy sources that may be voltage source or current source. Then find the internal resistance of the circuit. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்க, கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓப்பன் சர்க்யூட் பண்ணுங்க. தென் ஹாப்பிலி bring the ohm meter and connect it across the same ohm meter and measure the resistance and substitute the resistance value. அவ்வளவுதான். VTH கண்டுபிடிச்சாச்சு, RTH கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்டா இது தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இதுல எதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணோம்னா you can find the current through the 12 ohm resistor. Load resistance. Okay, do one thing. நான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ண எனக்கு 24 வோல்ட் வந்துச்சு. அப்புறம் ஜீரோ டவுன் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண 2 ஓம் வந்துச்சு. கேன் எனிஒன் ஓகே இது வந்து 2 ஓம்னு வைக்கலாமா? ஓகே, இது கொஞ்சம் ரவுண்ட் 12 ஓம்னு வச்சுக்கலாம். RTH 12 ஓம்னு வச்சுக்கலாம். Can anyone tell me what is the current through this circuit? 1 ampere, sir. 1 ampere, sir. எத்தனை பேருக்கு 2 ஆம்பியர், எத்தனை பேருக்கு 1 ஆம்பியர்? 1 ampere, sir. எல்லாத்துக்கும் 1 ஆம்பியர் வருதா? Yes, sir. Yes, sir. Now you think the complexity of this much bigger circuit using Thevenin circuit, simple ohms law வச்சு கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட்டா? Am I correct? Am I correct? Yes, sir. This is the power of Thevenin's theorem. This is the power of Thevenin's theorem. Okay, நான் வந்து நார்டன்ஸ் தியரத்துக்கு ஏதோ ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன், கொண்டு வந்துட்டேன். இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். சே எக்ஸாம்பிள், இது ஒரு 10 ஆம்பியர் 2 ஓம் இருக்கு. அப்ப இது வழியா போற கரண்ட்டை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க சார்?
current divider rule. Thevenin rule, sir. பாத்தியா எவ்வளோ சிம்பிளிஃபை ஆயிடுச்சு பாத்தியா. This is the power of these theorems. These theorems will simplify the network complexity into like this. Once you converted into this, you can use either Ohm's law or current divider rule. It is possible to do with the human effort. Am I correct? Yes, sir. Complexity நான் இத complexity சொல்ல முடியாது because the core i7 process will eat this circuits as a cloak jam. ஏன் cloak jam சொல்றேன் அப்படி வாயில வச்சாலே உள்ள போயிடும். Am I correct? Yes, sir. அப்ப அந்த காம்ப்ளெக்சிட்டி in the sense எதை வச்சு காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றோம்? ஹியூமனால போடக்கூடிய மேனுவல் கால்குலேஷனை தான் நம்ம காம்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த i7 வேர்ல்டுல உட்காந்துக்கிட்டு இந்த சர்க்யூட்டை காம்ப்ளெக்ஸ்னு சொன்னா இன்டெல்கார நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவோம். ஓகேவா? எஸ். Now we will come back. ஸோ இதை எப்படி சார் இப்போ நான் என்னோட கால்குலேட்டர்ல போட்டு நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன். இங்க ஹைட் இந்த டயக்ராம் வந்தாலே இது என்ன டெக்ஸ்ட் புக்னு சொல்லிடணும். இது என்ன டெக்ஸ்ட் புக்னு சொல்லு? வில்லியம் ஹயத் டெக்ஸ்ட் புக். இந்த வில்லியம் ஹயத் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, this is my two terminal original circuit. You are going to convert it into a what? Thevenin equivalent circuit. If you convert it like this, இந்த ரெண்டு டெர்மினலை மறந்துட்டு இந்த சைடுல I am connecting one ammeter. Then I am connecting one voltmeter. இது ரெண்டோட ரீடிங் எப்படி இருக்கும்னு தெவினின் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும்னு சொல்றாங்க. சேமா இருந்ததுன்னா நீ கண்டுபிடிச்ச தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இஸ் வாட்? கரெக்ட். ரைட். அப்ப ஆன்சரை நீ செக் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரலாம். am I correct? am I correct? அப்ப தெவினின் சர்க்யூட் கேட்டா யாருமே தப்பா சால்வ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு அடாப்ட் எனி அதர் ப்ரீவியஸ் மெத்தட்ஸ். அது வந்து ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம், மெஷ் அனாலிசிஸா இருக்கலாம், நோடல் அனாலிசிஸா இருக்கலாம், ஆர் ஈவன் சூப்பர் பொசிஷன் தியரத்தை கூட நீ அப்ளை பண்ணி இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு யூ நீட் டு கம்பேர் வித் த தெவினின் ரிசல்ட். கண்டுபிடிச்சு தான் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரணுன்றது நாட் கம்பல்சரி. இவங்க எப்படி காட்டியிருக்காங்கன்னா டிஸ்பிளேல காட்டியிருக்காங்க. கரண்ட் பாருங்க, இதுல ஒரு 5 to 6 பார் இருக்கு, வோல்டேஜ்ல இவ்வளவு பார்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் கண்ணில் பார்க்க முடியுதா? ரெண்டு சேமா இருக்கா? எஸ் சார். எஸ். இது நீ செக் பண்ணிட்டேன்னா நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தெவினின் சொல்றாரு. ஸோ த பாக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் சர்க்யூட் ஆஸ் வெல் அஸ் த தெவினின் ஈக்குவலன்ட் ரெண்டுமே ஈக்குவல். டெர்மினல் ஈக்குவலன்சி இஸ் அட்டைன்ட். டெர்மினல் ஈக்குவலன்சி அட்டைன் ஆனாதான் நம்ம ஒரு கன்வர்ஷன் பண்ணோம். என்ன கன்வர்ஷன்? ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்துறதுக்கு சேம் டெர்மினல் ஈக்குவலன்சி தான் யூஸ் பண்ணோம். ஓகே, now we will start solve. கண்ணா ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னது? ஐடென்டிஃபை த டெர்மினல் அண்ட் ரிமூவ் வாட்? எழுதிக்கோ. டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கோ. What is the second step? What is the second step? Can anyone tell me? Second step என்ன பண்ணணும்? Equivalent. ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டு Open circuit voltage. Very good, very good. Find the open circuit voltage, but it is no longer called as a open circuit. Maybe கபிலனா இருக்கலாம், இல்ல ராஜகுருவா இருக்கலாம், இல்ல பிரவீனா இருக்கலாம், இல்ல ரோஹிதா இருக்கலாம். உனக்கு காலேஜுக்கு உள்ள வரைக்கும் நீ வந்து ஸ்டூடெண்ட். காலேஜ் முடிச்சுட்டா யூ பீப்புள் இஸ் கால்ட் as வாட்? கபிலன் பேருக்கு முன்னாடி என்ன எழுதிக்கலாம்? ER, engineer. இன்ஜினியர். am I correct? ஓகே, படிச்ச படிப்பு எங்க எழுதிக்கலாம்? பேருக்கு பின்னாடி எழுதிக்கலாம். கரெக்டா? Yes, sir. எஸ் சார். கிளியர் பண்ணாமையே இருந்தா லைஃப் லாங் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற 20 வருஷமா அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? அப்ப இந்த இன்ஜினியர் போட முடியுமா? நோ சார். பிராக்கெட் மட்டும் போட்டுக்கலாம்.
நான் படிச்சுட்டே இருந்தேன் சார், ஆன்லைனில் கிளாஸில் படிச்சுட்டே இருந்தேன், என் ஃபோன் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிச்சு, நான் ஒன்றுமே பண்ணல. என் கூட படித்தவனெல்லாம் இன்னைக்கு இஸ்ரோலையும் டிஆர்டிஓலையும் உட்காந்துருக்கிறான், நான் இன்னைக்கும் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் கொரோனா மாதிரி அப்புறம் அடுத்து மரோனான்னு ஒரு டிசீஸ் வந்தாதான் அப்புறம் நீ பாஸ் ஆவ. சரியா? ஓகே, வாட் அபவுட் த தேர்ட் ஸ்டெப்? வாட் அபவுட் த தேர்ட் ஸ்டெப்? சார் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு நோ 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 நோ, நான் தெவனினுக்கு மட்டும்தான் கேட்குறேன். நீ நார்டன் ப்ரொசீஜர் இப்போ கொண்டு வந்துட்ட. ஓகே, நீ ஷார்ட் சர்க்யூட்னு சொன்னது ஜீரோ டவுன். am I correct? எஸ் சார் nullify. Very good, very good, very good. I need to nullify the effect of those my original circuit. அதுக்கு சிம்பிள் வேர்ட் என்ன தெரியுமா? the equivalent resistance between my open terminal. இந்த கீவேர்ட் மட்டும் எழுதிக்கோ. அந்த ஜீரோ டவுன் why we are doing means எதுக்காக பண்றோம்? to get the equivalent resistance of my circuit. அதோட பேர் என்னது சார்? Thevenin resistance. Thevenin resistance, correct. Then what about the fourth step? What about the fourth step? Quick. What about the fourth step? Sir, load resistor add பண்ணி. Okay, load resistor. கண்ணா அதுக்குமே நான் ஒன்று கேட்குறேன். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணு, ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓபன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா என்ன பண்ற சார்? சாய்ஸ்ல விட்டுறதா சார்? I need to consider the R internal. இதை மட்டும் ஷார்ட் பண்ணிட்டு எதை எடுத்துக்கணும்? R internal. அப்ப இதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு ரெசிஸ்டர். கரெக்ட்? அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா ஷார்ட் பண்ணிரு. அப்ப பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா என்ன சார் பண்ணணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துக்கணும். இது யாரெல்லாம் சூப்பர் பொசிஷன் தியரம் அட்டெண்ட் பண்ணீங்க குவிஸ்? Yes, sir. அவங்களுக்கெல்லாம் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். am I correct? yes, okay. now அப்ப தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையும் போது இவங்க ரெண்டு பேர்த்த எடுத்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். shall I connect VTH and RTH like this? No sir. Yes, sir. Yes, no, sir. need to be connected in what? Series. Connected in series. அவ்வளவுதான். ஓகே, இப்போ தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிட்டேன். இப்போ ஒரிஜினல் சர்க்யூட் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? யாரை வீட்டை விட்டு துரத்துறனோ அவங்கள இப்போ நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிடணும். அது யாரு? தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் மட்டும் கேட்டா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் அதுல ஏதாவது பேராமீட்டர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தால் வாட் we need to do? We need to compromise and we need to call our load resistor and connect it in our equivalent circuit. Then using suitable methods, this may be Ohm's law or current divider rule or voltage divider rule, sometime KCL KVL கூட முடிஞ்சா போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லு. ஓகே, can you take a screenshot of this one and say yes to make me to move the slide further? Yes, sir. ஒரு எஸ் தான் வந்திருக்கு. 116 பேர் ஒரு எஸ் தான் வந்திருக்கு. Yes, sir. Yes, sir. Yes, sir. 6 எஸ் சார் வந்துருச்சு. மீதி 110 பேர். எஸ் சார். 110 பேர். மீதி 110 பேர். மீதி 110 பேர். மீதி 100 பேர். மீதி 90 பேர். மீதி 80 பேர். மீதி 70 பேர். மீதி 60 பேர். மீதி 50 பேர். 40 பேர். 30, 20. இது எப்பவுமே சொல்லாது, அதனால ஸ்லைடை மாத்திக்கலாம். இவெல்லாம் முடிவோட இருக்கிறான். சார் கஜேந்திரன் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே செமஸ்டர்ல படிச்சு பாஸ் ஆயிட்டா அவர் கூட கிளாஸ் வர முடியாது. நம்ம அரியர் வாங்கி எழுதுவோம். அரியர் இல்லா மனிதன் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம், அதனால அவன் ஃபாலோ பண்ணுவான். ஓகே, கவலைப்படாத, நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபைண்ட் த ரெஸ்பான்சஸ்னா மேபி வோல்டேஜ் இருக்கலாம், கரண்ட் இருக்கலாம், பவர் இருக்கலாம், எனர்ஜி கூட இருக்கலாம், கண்டுபிடிக்க சொல்லலாம் எக்ஸாம்ல. ஓகே, நவ் ஒரு ஹாப்பியா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சம் எடுத்து சால்வ் பண்ண போறோம். சார் இந்த சர்க்யூட்ல எது நம்ம மாத்தணும்னு யாரா சொல்ல முடியுமா?
இந்த சர்க்யூட்டை நான் என்னவா மாத்தணும்? Series. ஓகே, எந்த போர்ஷன் மாத்தணும்? Shaded. R2 or முன்னாடி இருக்கிற AB ஓகே, இதுல என்னெல்லாம் இருக்கு சார்? voltage. வோல்டேஜ், மூணு ரெசிஸ்டர். ஓகே, சரி, எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்கன்னா convert this into a Thevenin equivalent circuit. இந்த இடத்துல டிரா பண்ண பார்க்கலாம். குயிக்கா வரையணும். Thevenin equivalent circuit டிரா பண்ணணும். சாரி, வெயிட் a minute. Thevenin equivalent circuit பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? You need to find what? எல்லாரும் எழுது. To find, எல்லாரும் எழுதுங்க பார்க்கலாம். To find VTH என்ன பண்ணணும் சொல்லுங்க. Hello? ஓபன் சர்க்யூட் Open circuit voltage I need to find. Very good. எந்த டெர்மினல்ல எதை ரிமூவ் பண்ணி ஓபன் சர்க்யூட்டா மாத்தணும்? Remove the oils. ஏபி ரிமூவ் பண்ணி ஓபன் சர்க்யூட்டா மாத்தணும். Am I correct? Yes, sir. எஸ் சார் Draw பண்ணுங்க, எல்லாரும் draw பண்ணு. Make it fast. Before that, put a heading to find VTH னு எழுது. அப்புறம் நீ உன் கிராண்ட் சன்னுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி உன் நோட் எடுத்து ரெஃபர் பண்ணினா அந்த ஏஜ்ல உன் பிரெயின்ல நிறைய எரேஸ் ஆயிருக்கும். பட் எழுதியிருந்தீங்கன்னா ஆமா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னா உசுரை வாங்கி எழுத வச்சா டு ஃபைண்ட் VTH நீங்க எழுதியிருக்க இதை பார்த்து கண்டுபிடுறான்னு சொல்லி உன் கிராண்ட் சன்னுக்கு நீ டியூஷன் எடுக்கலாம். ஓகேவா? நோட் இருக்காது சார். என்ன இருக்காது சார்? என்ன இருக்காது? நோட் சார். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம சப்மிட் பண்ண போறோம் கிளாஸ் நோட் அப் டு நார்டன். சப்மிட் பண்ணாதான் நமக்கு CA மார்க் வரும். இன்னைக்கு சப்மிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கும். கூகுள் மேபி உன் கிராண்ட் சன்னும் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கோ. சரியா? ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் த சர்க்யூட் லைக் திஸ். இங்க ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணா ஐ கேன் மெஷர் த வேல்யூ வித்தவுட் எனி டிலே. பட் நான் பிராக்டிக்கலா சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணலாம்? யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா சார் ஓபன் சர்க்யூட்ல? நோ சார். இக்னோர் த வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டரை மறந்துரு. வோல்ட் மீட்டர் இல்லாட்டி இது வழியா கரண்ட் போகுமா? இல்ல ஏதாவது வோல்டேஜ் டிராப் இருக்குமா? நோ சார். See, it's very simple. What we will do, whenever you find this as a open circuit, நம்ம eraser எடுத்து எதை erase பண்ணுவோம்? அந்த resistor erase பண்ணிடுவோம். Am I correct? Yes, sir. Yes, sir. Now you tell me the open circuit voltage is equal to voltage across what? R1 and R2. R1 or R2? This is my open terminal. R2, sir. R2 is the right answer. Yeah, you doubt. Very good. R2 is equal to my open circuit voltage is equal to what? Thevenin voltage. அதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. இது வந்து என்ன ரூல் யாரா சொல்ல முடியுமா சார்? ரெண்டு ரெசிஸ்டர் தான் இருக்கு, ஒரு ரூல் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரூலுக்கு பேர் என்ன? அப்ப என்னது? The input voltage into particular resistor divided by sum of resistor. Am I correct? Yes, sir. Yes. அதத்தான் இங்க வந்து ஒரே ஸ்டெப்ல எழுதியிருக்காங்க. கவலைப்படாத. சரியா? இந்த ரெசிஸ்டரோட எஃபெக்ட் 0. இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் டிராப் இருக்காது. So simply what we will do while we do the manual calculation பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிடுவோம். சிமுலேட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணணும்? சர்க்யூட்ல வச்சு கால்குலேட் பண்ணணும். அப்ப வாட் எவர் யூ கால்குலேட்டட் VTH இஸ் நாட் ஈக்குவல் டு வோல்ட்மீட்டர் ரீடிங் வரும் ஒரு காலத்துல. எதனாலன்னா the voltmeter will form one closed path that I will discuss later. இத விட்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டா நமக்கு என்ன ரீடிங் கிடைச்சிரும்? VTH கண்டுபிடிச்சிரும். if you calculation பண்ணாலும் the voltage across the second resistor is equal to my VTH. so இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் இங்க இருக்கும். if you apply KVL னா உனக்கு தெரியும்
இங்க ஒரு வோல்டேஜ் டிராப், இங்க நோ வோல்டேஜ் டிராப், இதுல ஒரு வோல்ட்மீட்டர் ரீடிங். அப்ப திஸ் இஸ் ரைஸ், இது டிராப்னு வச்சுட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கோ இங்க ரீடிங் வந்துடும். am I correct? am I correct? Yes. Yes, sir. What about the third step? I need to nullify or zero down the effect of this voltage source. இது என்னவா மாத்தணும் சார்? இது என்னவா மாத்தணும் சார்? 0. ஜீரோ டவுன் பண்ணா இது என்னவா மாத்துவேன்? சர்க்யூட் RT. ஷார்ட் சர்க்யூட்டா மாத்தணும். ஷார்ட் சர்க்யூட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. Now I need to connect what? Now I need to connect what? Ohm meter. Ohm meter connect பண்ணா எனக்கு என்ன ரீடிங் கிடைக்கும்? I will get RTH. I will get RTH. Am I correct? Yes, sir. Okay. கண்ணா இங்க ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க சார். இங்க RTH கண்டுபிடிக்கும் போது இதை ரிமூவ் பண்ணலாமா சார்? No, sir. never disconnect பண்ணிடக்கூடாது. Because this R3 ரெசிஸ்டன்ஸா இது சர்க்யூட்ல இம்பாக்ட் பண்ணும். எப்படி? R3 டைம்ஸ் நம்ம இதை ஆட் பண்ண போறோம். am I correct? இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு சார்? இந்த பிளாக் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது யாராவது சொல்ல முடியுமா? இஃப் ஐ see the resistance from this terminal, என் கண்ணை இங்க வச்சு மெஷர் பண்ணா இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி இருக்குது? these two are connected in series or parallel? Parallel, sir. Parallel. அப்ப என்னது? very simple, R1 parallel with R2 plus what? R3. அதுதான் R equivalent. am I correct? Yes, now sir. thus that R equivalent is no longer called as a R equivalent, that is called as Thevenin. RTH. am I correct? Yes, sir. ஆனா அந்த RTH எழுதுறதுக்கு ரெண்டு நோட்டேஷன் இருக்கு. ரெண்டும் கேபிட்டல் லெட்டர்ல எழுது, இல்லனா ரெண்டையும் ஸ்மால் லெட்டர்ல எழுது. இது வந்து டெக்ஸ்ட் புக்ல ஃபாலோ பண்ற நோட்டேஷன்ஸ். ஓகே. இப்போ வந்து ஃபைனல் சர்க்யூட்ல எந்த ரெண்டு வேல்யூ நான் எடுத்து எழுதணும்? VTH, RTH. அப்ப இங்க ஒரு சோர்ஸ் வரும், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா சார்? Yes, sir. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், கால்குலேட் பண்ணி பார்ப்பதே மெய். am I correct? Yes, sir. கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து ஏதோ ஒரு வேல்யூ சொல்லுங்க. லோட் ரெசிஸ்டர் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. 7 சொன்னாங்க, அது ஹோம்வொர்க். ஆனா இது நான் டீச் பண்ணிடுவேன், இது அப்படியே 7 ஓமா மாத்தி ஹோம்வொர்க் பண்ணும். ஓகேவா? எஸ். இப்போ எல்லாரும் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே வேல்யூ மட்டும் எல்லாரும் சப்ஸ்டிட் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். 2 ஓம், 3 ஓம். இந்த 4 ஓம் எடுத்துக்கலாமா விட்டுறலாமா? இந்த 4 ஓம் கால்குலேட் இல்ல. ஆனா இந்த இடத்துல நீ எழுதணும், ஏன் எடுத்திருக்க நீங்க எழுதணும். since it is a open circuit, the voltage drop across this resistor is 0, அதனால நல்லிஃபை பண்றேன்னு சொல்லணும். இல்லைன்னா கிராண்ட்சன் கிட்ட மண்டைய சொரியணும். ஓகேவா? கிராண்ட்சன் ஒன்ன காட்டிலும் ஸ்மார்ட்டா இருப்பான், நிறைய கொஸ்டின் கேட்பான், அப்புறம் மதிக்க மாட்டான், வீட்டை விட்டு துரத்திடுவான். சரியா? சரி. now you find the voltage across this using voltage divider rule. குயிக்கா கண்ணா, எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் தெரிஞ்சு டியூஷன் எடுத்தா நம்மள வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்க. கரெக்ட் தானே? பென்ஷன் வாங்கலையோ டியூஷன் டீச்சராவது வீட்டில் உட்காந்துக்கலாம். அப்ப இப்ப படிக்கிறது நமக்கு 60 வயசுல கூட சாப்பாடு போடும் போல் இருக்குடா. am I correct? Yes, sir. am I correct? Yes, sir. Application of Thevenin's theorem in the year of age 60 also you will get the food by doing some work. am I correct? Yes, sir. சொல்லுங்க பார்க்கலாம். what is the voltage? Substitute and tell me the numerical value. 2 into 12 divided by 2 plus 3 open bracket. 3 into 12, sir. R2. Sir, இது 3. 2 plus 3. Value 3 தான், sir.
மேலையும் 3 கரெக்ட். 3 into 7.2 sir. yes, very good. சொல்லுங்க பார்க்கலாம். 7.2 volt sir. சார் 7.2 volt. 7.2 volt is the right answer. எழுதிக்கோ. யாருக்கெல்லாம் கிடைச்சதோ நீயே உனக்குள்ள கிளாப் பண்ணிக்கோ சத்தம் வராம. அவ்வளவுதான். VTH கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த ஈக்குவல் சர்க்யூட்டை பக்கத்துல வரைஞ்சு வச்சு இதான் என்னோட ஆன்சர், நான் வரைஞ்சு வச்சுட்டேன். அப்ப இந்த வேல்யூ உடனே எடுத்துட்டு வந்து இங்க மார்க் பண்ணிடலாமா? எஸ் சார். இல்லைன்னா எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல தப்பான ஆன்சர் அனுப்பி நம்மளை ஃபெயில் ஆக்கிடுவான். நீ கண்டுபிடிச்ச உடனே எடுத்து எழுதிரு, இல்லைன்னா எவனோ ஒருத்தன் உன்னை ஃபெயில் ஆக்கிடுவான். சரியா? எழுதிரு உடனே. எழுதிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? சோம்பேறித்தனத்துல எரேஸ் பண்ண மாட்டேன், பாஸ் ஆயிருவேன், வேலை கிடைச்சிடும். ஓகே, VTH வேல்யூ ரிசல்ட்ல ஒரு 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 2 ஸ்டெப் தள்ளி இந்த டயக்ராம் வரைஞ்சு வச்சுக்கோ. இதுதான் ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டின் கொடுத்த உடனே நம்ம ஆன்சரை வரைஞ்சு வச்சிடலாம். am I correct? எஸ் சார். ஆன்சர்ல இப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிட்டோம். 50% of the task over. ஓகே. RTH, take calculator, R3 plus parallel combination of R1 R2. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 5.2 ohm sir. 5.2 ohm sir. 3 inverse plus 5.2 sir. 2 ohm. is the right answer. உடனே எடுத்து காப்பி பண்ணிடணும். ஏன்னு சொல்லு. Social media kills the thinking capability of current engineers. சர்வே முடிச்சாச்சு கண்ணா. சர்வே முடிஞ்சு ஒருத்தர் தீசிஸ் எழுதி டாக்டரேட்டே வாங்க போறாரு. ஓகேவா? உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டியை சோசியல் மீடியா 0 பண்ணிரும். அப்புறம் நாளைக்கு நீ வந்து வாயை திறக்கணும்னா கூகுள்ல போய் கேட்பான், how to open the mouth அப்படின்னுவான். அப்ப சொல்லும், give the signal to the brain and move the upper lip to upward direction and the down lip to ground towards ground direction அப்படின்னு போட்டிருப்பான். அப்புறம் அதை பார்த்துட்டு தான் அப்ப நீ வாயே திறப்ப. ஓகேவா? எஸ். தயவு செஞ்சு அந்த நிலைமைக்கு யாரும் போயிடாதீங்க. இப்ப வந்து R ஈக்குவலன்ட் வேல்யூ மட்டும் இங்க எழுதுறேன். தெவினின் ஈக்குவலன்ட் மட்டும் எழுதுறேன். 7.2 volt 5.2 ohm. இப்ப தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் மட்டும் கேட்டிருக்காங்க. நான் இப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா? Yes sir. Yes sir. In case, consider RL is equal to 7 ohm and find the current through this 7 ohm resistor னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லோட் ரெசிஸ்டர் ஆட் பண்ணனும் சார். Add load resistor and find current through this. Please calculate and tell me your answer. If RL is equal to 7 ohm, சொல்லுங்க சார். 0.590 0.590 ஆம்பியர். 116 அப்படின்னு என்ன அர்த்தம்? 116 பேர் சொல்லணும். சொல்ல மாட்டேன்றீங்களேடா. என் காது ஆக்சுவலா கிழிஞ்சு நான் வந்து இப்ப அட்மிட் ஆயிருக்கணும். இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்தது இல்ல. ஒரு சார் காது வந்து கிழியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் மௌன விரதத்துல இருக்கீங்களா? உங்க மௌன விரதம் என்னைக்கு கலையும்னு தெரியல. நான் எல்லார் வீட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க விரதத்தை கலைக்கணும்னு நினைக்கிறேன். 0.059 ஆம்பியர் கரெக்டா சார்? இது வந்து இத நீ மில்லி ஆம்ப்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணா சந்தோஷம் தான், பட் பண்ணாத. 590.164 மில்லி ஆம்பியர். ஆனா யாராவது எனக்கு ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? இதை நான் இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கும் இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ்னு சொல்ல முடியுமா? நான் இங்க 3 டிஜிட் அக்யூரசின்னு சொல்லி நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இங்க 3 டிஜிட் அக்யூரசில எவ்வளவு டிஜிட் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? 6 டிஜிட் நான் அக்கவுண்ட்ல எடுத்திருக்கேன். அப்ப which one is more accurate? 6 digits sir. Second one is more accurate. ஓகேவா? எஸ். நவ் யாரோ ஒருத்தவங்க ஹோம்வொர்க் சம் சொன்னாங்களே 8 ohm சொல்லி, அதை இப்பவே கால்குலேட் பண்ணிடலாமா? If RL is equal to 8 ohm, what is the current through this sir? 0.545. Current increase ஆயிருக்கா decrease ஆயிருக்கா? Decrease ஆயிருக்கு sir. Decrease. Decrease. Why decrease ஆயிருக்குது?
current and custody Because the equivalent resistance of the circuit increase ஆகுது. Am I correct? Yes, sir. What is currently 8 ohm? Sir, 0.545 ampere. 0.545. 0.545 ஆம்பியர்னு சொல்றத காட்டிலும் இது 543.4. அக்யூரசியா சொல்லணும்னா 545.454. But it's not mandatory. நீ எக்ஸாம்ல இது மாதிரி எழுதுறேன்னு சொல்லி தப்பா எழுதி ஃபெயில் ஆயிராத, வேறு சிந்தி ஃபெயில் ஆயிராத. ஓகேவா? எஸ், அவ்வளவுதான். ஏன்னா தெவெனின்ஸ் தியரம் முடிஞ்சிருச்சு. இப்ப தெவெனினுக்கும் நார்டனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? அங்க ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். சரி, நான் வேற மாதிரி கேட்கிறேன். இந்த சர்க்யூட்ல எனக்கு வோல்டேஜ் வேணும்னால இங்க வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு இது வழியா போற கரண்ட் வேணும், இதுல என்ன கனெக்ட் பண்ணணும்? Ammeter. ஓகே, அம்மீட்டர் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டா இந்த சர்க்யூட் என்னவா கன்சிடர் ஆகும் அப்படின்னா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. The equivalent resistance of the voltmeter, it is not a voltage source, voltmeter is infinite ohm. அப்படின்னா அது என்ன சர்க்யூட்? ஆனா நான் சொல்ல போறத வோல்டேஜ் சோர்ஸ் கூட கம்பேர் பண்ணிடாத, வோல்ட் மீட்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன். வோல்ட் மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபைனைட் ஓம் அப்படின்னா அது என்ன சர்க்யூட்? ஓபன் சர்க்யூட். அதனாலதான் இங்க வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தப்பையும் இத ஓபன் சர்க்யூட் கன்சிடர் பண்ணி 0 வோல்ட் மார்க் பண்ணோம். Am I correct? Yes, sir. Can anyone tell me what may be the equivalent resistance of my ammeter? 0 ohm is the right answer. Thank you, Praveen. அப்ப அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் பிரவீன்? ஷார்ட் சர்க்யூட். கண்ணா இதை தயவு செஞ்சு அம்மீட்டரையும் கரண்ட் சோர்ஸையும் கம்பேர் பண்ணிடாத, பிகாஸ் ரெண்டும் ஆப்போசிட். கரண்ட் சோர்ஸ் நம்ம என்ன சார் பண்ணுவோம்? ஓபன் சர்க்யூட் பண்ணுவோம். அம்மீட்டர் என்ன பண்ணுவோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப now you tell me, if I connect the ammeter I will get what? IN. Am I correct, sir? சரி, அப்ப இது வழியா போற கரண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். Am I correct? That is equal to what? IN. புரிஞ்சுதா புரியலையா? அப்ப ரொம்ப சிம்பிள் கண்ணா. நீ டயக்ராமா வரைஞ்ச அப்படின்னா, consider this circuit, remove the load resistor and short circuit the open terminal. எங்க லோட் ரிமூவ் பண்ணமோ அதை நம்ம என்ன பண்ணிடணும்? ஷார்ட் பண்ணி. அப்புறம் இது வழியா போற எதை மெஷர் பண்ணணும்? கண்ணா, அப்ப தெவெனின்ஸ் தியரத்துக்கும் நார்டன் தியரத்துக்கும் படிச்சதுல எந்த ஸ்டெப்ல மட்டும் ப்ரொசீஜர் மாறுது? தேர்ட் ஸ்டெப்ல மட்டும் தான் ப்ரொசீஜர் மாறும். புரிஞ்சிருச்சா சார் நான் என்ன சொல்ல வரேன்னு? ஹலோ, அப்ப என்ன பண்ணுங்க, நார்டன்ஸ் தியரம் சொல்லி தெவெனின்ஸ் தியரத்துக்கு எழுதின எல்லா ப்ரொசீஜரையும் எழுதி தேர்ட் ஸ்டெப்ல மட்டும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்க்கு பதிலா என்ன எழுதிக்கிறோம்? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஓகேவா சார்? இப்ப நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நார்டன் சர்க்யூட் வரையறதுக்கு இப்ப ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும்? Norton resistance. Norton equal resistance. Can anyone imagine yourself? இந்த R நார்டன்றது என்னவா இருக்கலாம்? RTH மாதிரி. அப்பா, who told? தனுஷ் கண்ணா, எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ண முடியுமா தனுஷ்க்கு? வெரி குட் தனுஷ்.
R Norton is equal to R2H. Appa, what is the procedure we have followed in the Thevenin equivalence? And the RTH is equal to what? ஏன்னா பேரை மட்டும் மாத்திக்கிட்டா போதும். கரெக்டா? Yes, sir. Procedure remains Same. same. Same, sir. With this happiness, we are going to solve. Solve பண்ணிடலாமா? Yes, sir. Okay, do one thing. Norton title போட்டுக்கோ. To find கண்ணா ப்ரொசீஜர் எழுதுறதுக்கு மட்டும் ஒரு பேஜ் விட்டுருக்கண்ணா. ப்ரொசீஜர் எழுதுறதுக்கு மட்டும் ஒரு ஹோல் பேஜ் விட்டுட்டு to find IN bracketல I short circuit current at எந்த டெர்மினல்? லோட் டெர்மினல். எழுதிக்கலாமா? எஸ். கண்ணா இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். Take down the same values. Can anyone assist me? What is the value I have given? 12 volt, 2 ohm, 2 ohm, R2 3 ohm, sir. 3 ohm, 4 ohm. 4 ohm. 4 ohms, sir. How you will find current through this circuit? Here, IN is equal to current through ஒரு element. அது எந்த element சொல்ல முடியுமா யாராவது? R3, sir. கண்ணா இங்க ஷார்ட் சர்க்யூட் 2 ohms, sir. current is R2 equal to R Norton current is equal to current through ஏதோ ஒரு resistor. எந்த resistor? R1 sir. R2 ohms, sir. R2 தப்பு. Very good Praveen. IR3 because இது வழியா போற கரண்ட கண்டுபிடிக்கிறோம். எத்தனை பேருக்கு இது டவுட்? எத்தனை பேருக்கு இது டவுட்டா இருக்கு? வாய் திறக்க மாட்டோம். ஓகே கண்ணா இங்க பாடுற கண்ணா இந்த ரெண்டு டெர்மினல் ஷார்ட் பண்றோம். இது வழியா போற கரண்ட கண்டுபிடிக்கிறோம். அப்ப R3 தானே இந்த பிரான்ச்ல இருக்கு. எஸ் சார். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா தனியா சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னோட ஆன்சர் டயக்ராம் வரைஞ்சிக்கோ. ஒரு 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 1 பேஜ் விட்டு கீழே நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிக்கோ. What is the value of Rn? What is the value of Rn? RTH sir. RTH. அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் சார்? 5.2 ohm sir. 5.2 ohm. இங்க எழுதிக்கலாமா? Shall we write it here? Yes sir. 5.2 ohm. பாத்தியா கண்ணா நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா செகண்ட் விஷயத்துக்கு அதுதான் 50% இன்புட்டா இருக்குது. Am I correct? Yes sir. அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லேர்ன் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஹெல்ப் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புக்கு. இப்போ நான் எதை மட்டும் சொல்லி கொடுத்தா என் ஒர்க் முடிஞ்சிடும் சார். ஹவு டு ஃபைண்ட் IN. அது நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேனான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்களே சொல்லுவீங்க சொல்லி கொடுத்துருந்தா சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லு. ஆர் எல்ஸ் புதுசா இருந்தா ஐ வில் டீச் மை பை ஓன். எஸ். Now I need to find the short circuit terminal IN. Short circuit the terminal to get IN. What are the values? Given 12 volt. 12 volt. R1 2 ohm. R2 3 ohm. 2 ohm. R3 4 ohm. 3 ohm sir. 3 ohm. 4 ohm. R3 4 ohm. How to find IN sir? Can anyone tell me? இது என்ன சர்க்யூட் சார்? சீரிஸ் அண்ட் parallel combination circuit. படிச்சோமா சீரிஸ் அண்ட் parallel? Yes sir. நெட்வொர்க் ரிடக்ஷன்ல படிச்சோம்ல கொஞ்சம். இப்போ வந்து கேன் எனிவன் டெல் மீ கண்ணா கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோ. தெவெனின்ல ஓபன் சர்க்யூட் ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த ஓபன் சர்க்யூட் டெர்மினல்ல இருந்து இப்படி கண்டுபிடிச்சோம் ரெசிஸ்டன்ஸ். Am I correct? இத ஜீரோ டவுன் பண்ணோம். இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இது ஓபன் டெர்மினலா இருந்தது. Am I correct? Yes sir. இப்ப நான் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது sometimes you people are getting confused. நான் எங்க இருந்து பார்க்கணும்? இங்க இருந்து தான் பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் மாடியூல்ல பார்த்த அதே டைரக்ஷன்ல பார்க்கணும். அப்ப these two resistors என்ன காம்பினேஷன்ல இருக்கு சார்? these two are in R1 is series parallel. okay. அப்ப எப்படி எழுதணும்? 2 plus 3 parallel Parallel with 4, sir. Can anyone tell me what is the R equivalent? Quick Kana? 2 plus 3 inverse, 2 plus 3 inverse plus 4 inverse, whole inverse. 3.714, sir. 3.74 sir. 3.714. கண்ணா சத்தியமா எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் தான் வருதாடா? Yes, sir. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எழுதுங்கடா. இல்லனா எவன் ஃபார்வர்ட் பண்ணுவான்னு சொல்லி இலவு காத்த கிளி போல காத்துட்டு உட்காந்துருக்கணும். யாருக்கா தப்பா வருதுன்னா ஆன்சர் எழுதி வச்சுக்கோ சைட்ல. ஈவினிங் உட்காந்து எப்படின்னு கண்டுபிடி. இல்லைன்னா எவன்லாம் இப்ப ஆன்சர் சொன்னான்னு பாரு. அவனை தொந்தரவு பண்ணி அந்த ஆன்சர் உன் நோட்ல வர வரைக்கும் விடாத. ஓகேவா? எஸ். What is the next step I need to follow to find current through this branch? I need to find what? IN. Yeah. Total current. I need to find total current. அப்ப total current கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த சர்க்யூட் R equivalent V divided by R equivalent. Calculate பண்ணுங்க சார். How much you are getting? IT இப்படி எழுதிராத. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா மாறிடும். IT I subscript T input voltage 12 divided by what is R equivalent? 3.714. 3.173 தானே கண்ணா? 714. நான் தப்பா எழுதியிருக்கேன். யாருமே சொல்லியடா. 714. இங்க பாருங்க நிறைய பேர் நாங்க கட்டத்தை எழுதியிருக்கேனா? ஓகே 714 எழுதிக்கோ அக்யூரசியா. ஓகே எவ்வளவு சார் வருது? 3.23. 3.231 sir. 231. 116 3.231, sir. 116 3.231. 116 3.23. 116. ஓகே ஒரு 10 பேர் வந்துருச்சு போதும். இப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. Now what I need to do? IR3 sir. IR3 கண்டுபிடிக்கணும். ஸோ IR3 கால்குலேட் பண்ணும்போது என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் சார்? Current divider. Very good. Current divider rule. See, whenever you apply the current divider rule, இங்க எவ்வளவு சார் கரண்ட் வந்துச்சு? 12 volts. I total. Current 3.23. 3.23. எது வரைக்கும் 2.3 வரும்? 3.23 வரும் up to this node. Yes sir. அப்ப கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணும்போது எந்த போர்ஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்? R2 R3 அந்த parallel. இத மட்டும் தான் எடுத்துக்கணும். இத ஏன் R1 நான் அக்கவுண்ட்ல எடுக்கலன்னா சம்டைம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நீ R1 எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி ஆன்சர் தப்பா எழுதுற. அப்ப whenever you apply the current divider rule, remove the portion of the circuit and calculate to get the correct answer. So IN the current divider special case or general case? Special case. என்ன பண்ணணும்? The opposite resistance. அப்ப R3 க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? R2 sir. What is the value of R2? 3 sir. 3 ohm, sir. 3 into the total enter ஆகிற கரண்ட் தான் டோட்டல் கரண்ட் divided by sum of resistance. 3 plus என்ன சார்? 4, sir. 3 plus 4. Can anyone tell me the Norton current? 1.59. 1.384, sir. எல்லாத்துக்கும் 1.384. 1.4 கண்டுபிடிச்சாச்சா? Yes, sir. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வருதா?
Yes, sir. ஹாப்பியா நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையலாம். ஹாப்பியா நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட். Tell me the values. Tell me the values. 3.23. 3.714. What is IN? 3.4 ampere. 3.23 ampere, sir. 384. 384. 38 4 Yeah. 4 ampere. If they ask you to draw Norton equivalent circuit alone, you can stop up to this. Okay? Okay? Yes, sir. In case இதுக்கு முன்னாடி என்ன கண்ணா இது இருந்துச்சு, வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் சொல்லுங்க. 7 8 தானே? 7 ohm, sir. Yes, sir. Now what I am going to do, I am going to find current through the resistor using Norton equivalent circuit. கண்டுபிடிக்கலாமா? Yes, sir. கண்டுபிடிச்சு எனக்கு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. என்ன ரூல் யூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் வந்து எல்லா क्वेश्चनக்கும் ஒரே ஒரு ரூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரூல் சொல்லு பார்க்கலாம்? ஸ்கிப் ஆர் வெயிட். எவனோ ஒருத்தர் ஆன்சர் சொல்லுவான், நம்ம இந்த ரூல் மட்டும் அப்ளை பண்ணா போதும். லாஸ்டா ஒரு ரூல் இருக்கும், காப்பி. அதுக்கப்புறம் இதோட சைடு எஃபெக்ட் ஒன்று வரும். என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா லைஃப்ல எப்பவுமே யூஸ் ஆகும். If you follow these 3 steps, what is the side effect? Arrear, sir. At the age of 60 வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை வீட்டில். கரெக்டா? Am I correct? Yes, sir. யோசிச்சுக்கோ. இட்ஸ் a நியூ ஆங்கிள். நீ ஏன் படிக்கணுன்றதுக்கு வேண்டி இப்போ நான் சொல்லிட்டேன். ஏஜ் 60 வரைக்கும் இருந்துட்டாலே அது கின்னஸ் ரெக்கார்டு. ஓகேவா? Can anyone tell me what is IN? ஆனா இங்க பாரு, again இது ஸ்பெஷல் கேஸ் கரண்ட் டிவைடர் ரூல். I know current up to this 1.384 I know. அப்ப ஹாப்பியா 7 ohm கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்னது? current into what is the value of opposite resistance? 714, sir. divided by 3.74 plus 7 is equal to how much, sir? Varda sir in the answer? How many of them getting 0.48 ampere? Yes, sir. Hello, sir. How many of them getting 0.48 ampere? வந்திருக்கு. எத்தனை பேருக்கு வந்திருக்கு? வந்துருச்சுங்க சார். மில்லி ஆம்பியர்ல எழுதுங்க. என்ன சார் ஆன்சர்? 479.861 மில்லி ஆம்பியர். வந்துச்சா சார்? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் I need to replace this 7 with 8. என்ன வருது சொல்லுங்க? 7 with 8. கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். If I replace this with 8, what I will get? Total current அதே தான், opposite resistor அதே தான். Denominatorல மட்டும் you need to change instead of 7 to 8. 0.46, sir. 0.46. Sir, 9.8. Now, what is the conclusion of these two? Now you do one thing. Compare the results what you have found in these two methods for current through 7 ohm alone. kana rendu diagram draw பண்ணுங்க. இப்ப kana அந்த நார்டன் தியரம் சம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பேரிசன் போட்டு எழுதி பார்க்கலாம். தெவினின் and நார்டன் கம்பேர் பண்ண போறோம். ஆனா இப்ப தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணி 7 ஆம்ப்ல கண்டுபிடிச்ச கரண்ட்டும், நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணி 7 ஆம்ப்ல கண்டுபிடிச்ச கரண்ட்டும் எப்படி சார் இருக்கு?
Is it both are same? No, sir. Approximate same இருக்கும் fractionல வரதுனால நீ known சொல்ற. Can anyone tell me what is this 7 ampere current using Thevenin's theorem சொல்லுங்க? 0.59, sir. 0.590 ampere, sir. ampere. இதுல கண்டுபிடிச்சது எவ்வளவு சார்? 0.47 sir. 48. 48 ன்னு வருதா? Yes, sir. Yes, sir. ஏக்கண்ணா ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்டா. அப்ப ரெண்டு ஈக்குவலா வரணுமே. ஹலோ, IN வேல்யூ வந்து தப்பா போட்டுப்போன்னு நினைக்கிறேன் சார். எதுக்குன்னா 23 வேல்யூ போடணும் சார். IN இதுல வேல்யூ எந்த ஸ்டெப்ல? கீழே 3 போட்டோம் சார். ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்கடா கண்ணா. இரு, ப்ரீவியஸ் இருக்காங்க சார். ப்ரீவியஸ் எல்லாம் எரேஸ் ஆயிருக்குமே என்னோடதுல. Okay, I will calculate within a minute. This is 12 volt. This is what? 3 ohm ஆடக்கண்ணா? Yes, sir. இது 4, இது சார் அங்க R1 2 ohm sir. R1 2 ohm sir. R1 2 ohm sir. R3 4 ohm R2 sir. 3 ohm sir. R3 4 ohm sir. R3 4 ohm. R2 3 ohm. Yes, sir. R3 4 R2 3 ohm sir. R2 3 ohm sir. 3 ohm sir. 3 ohm. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல என்னடா எடுத்தோம்? இதே வேல்யூ தான் எடுத்தோமா? சார் இதே வேல்யூ. இதேதான் sir. ஒரே நிமிஷம் இரு கண்ணா, கொஞ்சம் மியூட் பண்ணு ப்ளீஸ். 4 இன்வர்ஸ் பிளஸ் 2 இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் பிளஸ் 2. ஓகே, 12 டிவைடட் பை இது. கண்ணா டோட்டல் கரண்ட் நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? டோட்டல் கரண்ட் 3.6 வருதுடா. நீங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க? 3.23 sir. 3.23 sir. எப்படிடா? ஏய், நீங்க வேல்யூ மாத்தி சொல்றீங்கடா கண்ணா. இது 2, இது 3, இது 4, கரெக்டா? எஸ் சார். எஸ். அப்படின்னா என்னது? Yes sir. 4 inverse plus 3 inverse whole inverse plus 2. R equivalent வந்து 3.7. Okay. What is the input voltage? 12 divided by answer is equal to எவ்வளவு சார் வருது? கரண்ட் எவ்வளவு வருது? 3.23 வருது. 3.23 into what is the opposite resistance? Opposite 3 resistance 3. opposite R2 resistance 3 sir. 3 sir. by 7 Divided by 3 plus 2. 1.38 வருது. கரெக்டா? எஸ் சார். Yes sir. Okay, 1.38. 1.38. What is the Norton resistance? Norton resistance எவ்வளவுன்னா? 3.74 சார். 714. 714. இது 7 ohm, கரெக்டா? அப்ப Yes, sir. total current into opposite resistance divided by sum of resistance 3.714 plus 7. 0.479 வருது. கரெக்டா? இதுல எவ்வளவு வருது? 0.59 ஆம்பியர் சார். 0.590 sir. 0.50. 0.59 கரெக்ட். கன்ஃபார்ம் ஆடக்கண்ணா? அதுல சார் Yes, Thevenin sir. sir. Yes, sir. Yes ஓகே, sir. அந்த கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். ஓகேவா? இந்த ஈக்குவலா வரணும். சரி, ஆக்சுவலி இதுல போற கரண்ட்டும் இதோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அது என்ன கரெக்ஷன் மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன். இஃப் so can anyone tell me, இதுல போறது இப்ப 2 ஆம்பியர் வச்சுக்கோ, இதுல கண்டுபிடிச்சாலும் 2 தான் வரும். அப்படி வந்தால் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். That's all. Once you find Thevenin's theorem, you can convert that circuit into what? Norton equal circuit, because RTH is equal to RN. RN. RS equal to RP. எங்க படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ் சார். Yes sir. அப்ப how to find Norton current here? IN is equal to VTH divided by RTH. RTH.
இன்கேஸ் நான் நார்டான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா how I can write VTH? IN into RN. IN into RN. Can you take the screenshot of this one? Can you take the screenshot of this one? Yes, sir. Thevenin to Norton to Thevenin. ரொம்ப சிம்பிளா இருக்கு அந்த மெத்தட். Yes, sir. Up to this you have CAA2. Okay? CAA க்கு நமக்கு எது வரைக்கும் இருக்கு? Norton's theorem. Okay. டக்கு ஹோம்வொர்க் சம் எல்லாம் காப்பி பண்ணுங்க. ஹோம்வொர்க் சம் எல்லாம் காப்பி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹோம்வொர்க் அதிகமா இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போடு. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருவேன். ஓகேவா? கொஞ்சம் குயிக்கா. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? யூசிங் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் லோட் ரெசிஸ்டர் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதுல லோட் ரெசிஸ்டர் என்ன கனெக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்ணுவேன்? 2 ohm. நெக்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்ணுவேன்? 10 ohm. நெக்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்ணுவேன்? 100 ohm. கண்டுபிடிச்சிடலாமா? Yes, sir. ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா? ஆன்சர் நோட் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். சரியா? Yes. Answer as followed this. Answers. ஆனா 2 ohm na இது ஆன்சர், 10 ohm na இது ஆன்சர், 100 ohm na இது ஆன்சர். ஹோம்வொர்க் சால்வ் பண்ணிடலாமா? இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல half an hour நான் ஹோம்வொர்க்கை சால்வ் பண்ணட்டுமா? No, sir. Homework solve பண்ணலாம். Because hereafter we won't do. நான் அடுத்த தியரம் போயிடுவேன். இதுக்கு அடுத்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், ரெசிப்ராசிட்டி முடிஞ்சதுன்னா மாடியூல் 2ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் we will jump to AC circuit. ஓகே? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு சொல்லு, நம்ம வீட்ல யூஸ் பண்றது எல்லாமே என்னதான்? AC. AC. இப்ப you people become a partial DC engineer. ஓகேவா? Yes, sir. AC இன்ஜினியர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. ஏசினா ஏர் கண்டிஷனர் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடாது ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன்ஜினியர். ஓகேவா? இது டைரக்ட் கரண்ட் இன்ஜினியர். ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சா? சார். ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட். செகண்ட் ஹோம்வொர்க் ஸ்கிரீன்ஷாட் followed by the answer. இதெல்லாம் தெரியலனா நான் இந்த क्वेश्चन மட்டும் தெரியலனா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீ ட்ரை பண்ணு. ஓகேவா? ஆன்சர் இங்க கீழ இருக்கு பாரு. இந்த ஆன்சர் எடுத்துக்கோ, ட்ரை பண்ணு. நெக்ஸ்ட் கிளாஸ் வேணா ஒரு 10 minutes இந்த ஹோம்வொர்க் சம் எல்லாம் உனக்கு ரேபிட் ஃபயர்ல சொல்லி தந்துறேன். சரியா? எஸ் சார். டோட்டல் கரண்ட் என்ன வரும் லாஸ்ட் அதுல? 3.692 ampere. இந்த ஆன்சர் வந்தாலும் உனக்கு என்ன வரும்? Happiness. ஸ்மைல் வரும். ஸ்மைல் வரும். வெரி குட். ஸ்மைல் தான் கண்ணா ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ். ஆனா இந்த சர்க்யூட் பொறுத்தளவுக்கு தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கணும்? ஏபி. இந்த ஏபில லோட் இருக்கா சார்? இல்ல சார். No, sir. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களே முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி லோட் இஸ் ரிமூவ். இவன் என்ன பண்ணுவான்? நம்மால இங்க ஏபில எங்கடா லோட் இருக்குன்னு தேடிட்டு உட்காந்துருப்பான். ஓகேவா? இன்கேஸ் இந்த ஏபி இங்க மார்க் பண்ணாம இங்க மார்க் பண்ணிருந்தா என்ன பண்ணுவீங்க? லோட் ரெசிஸ்டர் 120. வெரி குட். 120 ohm is the load resistor. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாட் we will do, ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இதுக்கு R ஈக்குவலன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். எஸ் சார். இது ஆன்சர் மட்டும் தர. with this I am going to wind up. Yes, this is the answer. ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு பாரு. ஓகேவா? Yes, sir. ஓகே சார். CA2 போர்ஷன் என்னன்னு யாரா சொல்ல முடியுமா சார்? CA2 போர்ஷன் where to where? Sir, open circuit. Very good. Open circuit and short circuit to Thevenin. Norton. Okay, sir? Yes, sir.
எஸ் சார். ஓகே சார். குவிஸஸ் வரும், சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் சார். இந்த சம் வேணா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டீச் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். சார் எஸ் சார். சொல்லுங்க சார். சார் குவிஸ் எல்லாம் கம்ப்ளீட்ல தான் சார் இருக்கு, ஆனா மார்க் வரல சார். ஏன் மார்க் வரல அப்படின்னா, புட்டுக்கதிர எல்லா கிளாஸ்லயும் நம்ம கிளாஸ்ல மட்டும் 9 பேர் ஆப்சென்ட். ஏன் ஆப்சென்ட்? துபாய் போனோமா, தெரியும். சிங்கப்பூர் போனோமா, லெஸ் தேன் 2 இருந்தாதான் அந்த கீ வந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் என்ன பண்ணணும், ரீடெஸ்ட் 116 பேர்த்துக்கு நான் உட்காந்து இப்ப மேனுவலா ரிலீஸ் பண்ணணும். இவங்க 9 பேர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு 9 மெம்பர்ஸ் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாரு. வித்தவுட் எனி இன்டிமேஷன் ஓடி போயிட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்ப நான் எப்ப மேனுவலா ரிலீஸ் பண்ணுவேன்னா, நான் ஒவ்வொருத்தவனும் என்னென்ன குவிஸ் அட்டன் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுவேன். அந்த கேவிஎல் குவிஸ் வேற, நம்ம நீங்க யார் அட்டன் பண்ணாலும் அது ரிட்டனே ஆக மாட்டேங்குது. அப்ப நான் மேனுவலா உட்காந்து 15-16 குவிஸை செக் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். இட் வில் டேக் லிட்டில் டைம், பட் யூ பீப்புள் வில் கெட் யுவர் ஸ்கோர் சூன். ஸ்கோர் கொடுத்துறேன் நான். ஓகேவா? ஆன்சர் டேக் டைம். ஓகே சார். ஓகே ஓகேவா? ஸ்கோர் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு லேப்ல கூட நான் கொடுத்துருவேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். ஆனா இந்த கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்சா ட்ரை பண்ணிட்டு வா இந்த தெவினின். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will solve little more Norton. ஆனா நான் இப்போ உங்களுக்கு நார்டானுக்கு ஹோம்வொர்க்கே கொடுக்கல. ஏன்னு சொல்லு? தெவனியன் கண்டுபிடிச்சா அது அப்படியே நாட்டானா அதே கொஸ்டினுக்கு நார்டன் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. ஓகேவா? எஸ் சார். You may come across plenty of questions. அதெல்லாம் நோட் பண்ணி வை. நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss. Thank you very much. We will go for a wonderful lunch. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா வீட்ல? எஸ் சார். இல்ல சாம்பார் ரசம் எல்லாம் மணக்குதா? இல்ல சார், பிரியாணி. பிரியாணி. ஓகே, சூடா சாப்பிட்டு ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிஏ தானே?